ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங் கைஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ரெசிபி காலிஃப்ளவர் ரைஸு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். அது எப்படி பண்ணுறதுல ரெசிபிக்கு போய் பார்க்கலாம். நம்ம ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் இருக்கும் இல்லையா, ஹோல் ஸ்பைஸ்ன்றதுனா நான் பிரியாணி மசாலா சொல்லணும் இல்லையா, பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டு அன்னாசி பூ, பட்டை, லவங்கம், கிராம்பு, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சின்னதாக பிரியாணி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக சோம்பு இதெல்லாம் போட்டு ஆயிலில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இதெல்லாம் ஆயிலில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி ஒரு மிளகா ஆட் பண்ணி வதக்குவோம் காரத்துக்கு. சில்லி பவுடர் போட்டு பட் ஸ்டில் இந்த டேஸ்ட்டு ஒரு டேஸ்ட் இல்லையா, இது ஒரு ஃப்ளேவர், இது கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து காலிஃப்ளவர் ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சாப்டு ஆனியன்ஸ் 2 ஆனியன் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து மின்ட் லீவ்ஸு, கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை. இதெல்லாம் போட்டு சாட்டே பண்ணிகிட்ருங்க. சாட்டே பண்ணி இது நல்லா ஆற வச்சு இது ஆக்சுவலி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். அது நல்லா அப்படியே எடுத்து ஆற வச்சுருவோம் அரைக்கிறதுக்கு. அதே கடாயில் கொஞ்சம் வந்து காலிஃப்ளவர் லைட்டாக பிளான்ச் பண்ணதுனால லைட்டாக தண்ணியில் போட்டு 2 மினிட்ஸ் பாயில் பண்ணி அதை க்ளீன் பண்ணுவோம் இல்லையா காலிஃப்ளவர், அது மாதிரி க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் எடுத்து லைட்டாக பிளான்ச் பண்ண காலிஃப்ளவரை கொஞ்சம் இதில் போட்டு மசாலா அண்ட் ப்ளஸ் ஆயில் போட்டு நான் அங்கே போட்டால் அதே மசாலா போட்டு காலிஃப்ளவர் லைட்டாக டாஸ் பண்ணிவிடுங்க, சாட்டே பண்ணிவிடுங்க. அது ஆக்சுவலி லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த கீழே அந்த வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப பாக்கி இருக்கும் இல்லையா, அதுவுமே இதில் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இட் வில் பி ரியலி குட். அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த டேஸ்ட்லாம் இதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஆயில் ஆர் கீ, ப்ரிஃபரபிளி கீ.
கீ ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா இந்த பேஸ்ட்டை வரைச்ச பேஸ்ட் லைட்டாக வந்து அதில் குக் பண்ணுங்கள் கொஞ்சமாக. ஸோ பாக்கி ஏதாவது ரா ஸ்மெல் இருந்தாலும் அதில் ரா ஸ்மெல்லு ரா டேஸ்ட் இருந்தாலும் போயிடும். இதுக்கப்புறம் இது அரைச்சி வச்ச பேஸ்ட் நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக வந்து நம்ம குக் பண்ணியிருக்க ஆல்ரெடி பாயில் பண்ண பாஸ்மதி ரைஸாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரைஸாக இருக்கலாம், நார்மல் ரைஸ் வச்சுருப்பீங்களா வீட்டில், அதை பாயில் பண்ணிங்கன்னா அதை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க காலிஃப்ளவரையும் குக் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்கு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு முடிச்சிங்கன்னா அருமையான காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பார்க்குறதுக்கே உங்களுக்கு லெஸ் தேன் லைக் ஒரு 6 நிமிஷம் 7 நிமிஷம் நம்ம பண்ணிட்டோம். வீடியோவை பொறுத்த வரைக்கும் எடுத்து செஞ்சிங்கன்னா லெஸ் தேன் 1 ஹவரில் முடிச்சிடலாம். கண்டிப்பாக 2 அடுப்பு இருக்கா, 2 அடுப்பு சமைச்சிங்கன்னா லெஸ் தேன் 1 ஹவரில் முடிஞ்சிடும். டெலிஷியஸான ரைஸு. லஞ்சு குழம்பு சாதம் எடுத்துகிட்டு போக பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இட் வில் பி ரியலி குட். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு வித்தியாசமான ரெசிபி இது. கண்டிப்பாக பிடிச்சிருந்தா ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது டேக் கேர், பாய், see you all, stay safe, எல்லாம் பத்திரமா இருங்க. hopefully put vaccine if possible. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை பாய். once again happy new year to everybody. have a successful year ahead. Bye bye, take care.